இப்போதும் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இடத்தில் கொண்டு வந்திருக்கிற சுவிசேஷக ஜெரமியா அவர்கள் நம்மத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார். ஒரு விஷயம் இயேசுவின் ரத்தத்தை கொஞ்சம் அறிக்கை செய்வோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நல்ல தருணத்தை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய சித்தத்தின்படியே இந்த இடத்துல ராஜா பேச இந்த நேரத்தை தந்து உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, கூரை என்று பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, கூரை என்று பிறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாக முன்னே சொல்லி அயத்தீரையா. சங்கீதம் 34வது சங்கீதத்தை 5வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களோ வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டுவோமா? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? பிரகாசமா இருக்கும். அந்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெட்க வருதுன்னா, நம்ம அவரை பார்க்காம இருப்பது நிமித்தம் தான் வெட்க வருது. உலகத்தின் பொருட்களை நாம் பார்க்கும் போது அந்த உலக காரியம் நம்மை வெட்கப்படுத்தும். உலகத்தை உண்டாக்கின தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது இந்த முகம் பிரகாசிக்கும். இந்த முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வசனத்துடைய காரியங்களை அநேகமான தேவ செய்தியை நாம் கேட்டிருப்போம். அது மட்டுமல்ல, அது மனப்பாடமான வசனம். இது சங்கீதம் 34:5 சொல்லும்போது இது ஒரு மனப்பாடமான வசனம். ஆனால் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, நோக்கி பார்க்கும்போது, யாரை பார்க்க வேண்டுமா? நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்குமா? பிரகாசிக்கும். இன்றைய தலைப்புடைய செய்தி என்னவென்றால், ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? ஆண்டவரை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? பார்த்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன், நோக்கி பார்த்தேன். வார்த்தை என்பது ஒரே பதமாக இருந்தாலும் சொற்றொடருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கிற. எப்போ கட் பண்ணுங்க. வார்த்தை என்பது வித்தியாசமாக இருக்கு. பார்த்தேன் என்று சொன்னா இப்படி பார்த்துட்டு போவது பார்த்து கொண்டே இருப்பது, அப்படியே பார்த்து கொண்டே இருப்பது. நோக்கி பார்த்தேன் என்பது உள்ளே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. இப்ப பார்க்க வேண்டிய விதங்கள், தேவனை நாம் எப்படி பார்க்க வேண்டும், எப்படி பார்த்த நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முகம் பிரகாசிக்கும். அது மட்டுமல்ல, நம்முடைய முகம் வெட்கப்படாமல் இருக்கும் என்று 3 விதமான குறிப்பை கொடுத்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பேச விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை 34வது சங்கீதத்தை 5வது வசனத்தை பார்க்கும்போது, தாவீது அமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது, அவர் துரத்து விடப்படும் போது பாடின சங்கீதம் இது மீட்பின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் பேர் என்ன? மீட்பின் சங்கீதம். போராட்டத்தின் மத்தியிலே வெட்கப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற வேளையிலே அந்த நேரத்திலே தாவீதை மீட்டெடுத்த சங்கீதம் தான் இந்த 34:5.
எப்படி மீட்டெடுத்தாள் என்றால் அவரை பார்க்கும்போது அந்த முகம் மீட்டெடுத்த முகமாக இருந்தது, ரட்சிப்பின் முகமாக மாறப்பட்டது. ஹல்லேலூயா. இந்நாளிலே நான் பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி பார்க்க வேண்டும் என்று 3 காரியங்களிலே நான் பார்க்கும்போது பிரியமானவர்களே, முதலாவது குறிப்பை நான் பார்க்கும்போது நம் தேவனை நேராக பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டுமா? நம் தேவனை எப்படி பார்க்க வேண்டுமா? நேராக நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது தேவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டுமா? நோக்கி பார்க்க வேண்டும். மூன்றாவது நம் தேவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் வகை தேடி பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய முகம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்றால், நம் தேவனை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இந்த 3 காரியங்கள் நாம் பார்க்கும்போது நம்முடைய முகத்திலே ஒரு பிரகாசத்தை தேவன் தருகிறவரா இருக்கா? கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்ப முதலாவது குறிப்புக்கு நான் கடந்து வருகிறேன். ஆண்டவரை நேராக பார்க்க வேண்டும். எப்படி பார்க்க வேண்டுமா? நேராக. அது என்னையா நேராக ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும் என்றால், நம் நேராக பார்க்கும்போது நம்முடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 121வது சங்கீதம் 1வது வசனத்தை எப்படி நேராக பார்க்கும்போது நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வரும் என்று பார்ப்போம். வாசிப்போமா? ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. நேர் என்ற வார்த்தையை கவனிப்போம். நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எப்படி பார்க்க வேண்டுமா? நேராக. நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நேராக கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். அப்போ ஒத்தாசை எங்கிருந்து வரணும்? இன்னைக்கு உலக மனுஷனை பார்க்க கூடாது. உலகத்தை உண்டாக்கின, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்ல தேவனிடத்தில் இருந்தா நமக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய கண்கள் நேராக இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி தான் நாம் பார்க்க வேண்டும். இதையும் அதையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த மனுஷன் உதவி செய்வான், இன்னைக்கு அந்த மனுஷன் உதவி செய்வான். இன்னைக்கு உலகத்தின் காரியத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய முகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய முகம் துக்கமாக தான் இருக்கும். நம்முடைய முகம் சோர்ந்து போயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவருடைய ஒத்தாசை நீ பெற வேண்டும் என்றால், அது கடன் பிரச்சனையா இருக்கட்டும், உன் சரீரத்தில் பலவீன வியாதியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட போராட்டத்தோட நீ வந்திருந்தாலும் நீ ஆண்டவர் பார்க்க விதை எப்படி என்றால், வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரே, உன் கண்களை ஏறெடுத்து நீ நேராக பார்க்கும்போது ஆண்டவர் உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒத்தாசை என்று சொன்னால் வாசிப்போம். அது 3வது வசனத்தை. உன் காலை தள்ளாட விட்டார். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதிலே தூங்குவதும் இல்லை. நீ தூங்கினாலும் உன்னை காக்கிற சர்வ வல்ல தேவன் தூங்குவதில்லை. காரணம், நீ மனுஷனை பார்க்கிற, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லவரை நீ பார்க்கும்போது உன்னுடைய முகம் பிரகாசிக்கப்படுகிறதா இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு சோர்ந்து போய் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற, நீங்க ஆண்டவனை பார்த்து சொல்கிற வார்த்தை, அருமையான மகனே, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது உன்னுடைய முகம் பிரகாசிக்கும். அது எப்படி பார்க்க வேண்டும் என்று நான் பார்க்கும்போது நேராக பார்க்க வேண்டும். சரியா? நேராக பார்க்க வேண்டும். நேராக பார்க்க வேண்டும். எங்கேயா நேராக பார்க்க வேண்டும்? எந்த இடத்துல நேராக பார்க்க வேண்டும்? இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை வேண்டும், நமக்கு விடுதலை வர வேண்டும் என்றால் நாம் நேராக எந்த இடத்துல நாம் பார்த்தா நமக்கு விடுதலை கிடைக்கும், நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை எங்கே கேட்கப்படும் என்று பார்க்கும்போது வாசிப்போம். சங்கீதம் 18வது சங்கீதத்தை சீக்கிரமாக வேதத்தை எடுத்துக்கொள்வோமா? என் பெலனாகிய கர்த்தாவே, இல்ல 18வது சங்கீதத்தை 6வது வசனத்தை வாசிப்போம். உண்டான நெருக்கத்திலே, நல்ல கவனிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. யாரை கூப்பிட்டாரா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து கவனிப்போம். நம்முடைய கண்கள் எங்கே நேரா இருந்து நம் நெருக்கத்தை தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தமது ஆலயத்தில் இருந்து. எந்த ஆலயமா?
தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எங்க கேட்டாரா? எங்க கேட்டாரா? தமது ஆலயம் எந்த இடத்துல? தேவனுடைய ஆலயத்தை தான் தேவன் சத்தத்தை கேட்கிறவரா இருக்கா. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய கண்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் நம் கண்களை ஏறெடுக்கும் போது கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அதை தாவீது சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது என்னுடைய முகம் பிரகாசித்த காரணம் என் நெருக்கத்திலே, என்னுடைய வாழ்க்கை போராட்டத்திலே நான் தேவரை நோக்கி அபாயமிட்டேன். அப்ப அவர் எங்கிருந்து அவர் அவருடைய நெருக்கத்தை கண்டார் என்று சொன்னால் தம்முடைய ஆலயத்தில். அது மட்டுமல்ல, வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போமா? என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் கவனிப்போம் கவனிப்போம் கவனிப்போம். அவருடைய கூப்பிடுதல் எங்கே எட்டப்பட்டதா? சந்நிதியில், தேவ சன்னதியிலே. இன்னைக்கு ஆலயத்தில் சத்தம் போட்டாதான், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாதான் பல்லோகத்தில் நம் சபையிலே அங்கே அவர் காதில் கேட்கப்படும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். இப்போ தாவீதுடைய நெருக்கம் என்ன? தாவீதுடைய போராட்டம் என்ன? எப்படிப்பட்ட போராட்டம் என்றால் பிரியமானவர்களே, வாசிக்கும் போது வாசிப்போம். அந்த 4வது அதிகாரத்திலே தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த போராட்டத்தை வாசிப்போமா? சீக்கிரமாக. மரணக்கட்டு என்னை சுற்றி கொடு. 18:4 சங்கீதம் 18வது சங்கீதம் 4வது வசனத்தை. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. கவனிப்ப, மரணக்கட்டுகள். அவருடைய தாவீதுடைய நெருக்கம் எப்படிப்பட்டது என்றால் மரணக்கட்டுகளை என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது. கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எப்படிப்பட்ட நெருக்கம்! 4 விதமான போராட்டத்தின் நெருக்கம். இன்னைக்கு மரணக்கட்டு, மரண போராட்டம் உனக்கு விரோதமாக உன்னை வெட்கப்படுத்தும் என்று ஒரு குழியை நோண்டிருக்கலாம். ஆனா நீ ஆண்டவரை நோக்கி நேராக நீ கூப்பிடும்போது வெட்டின குழியிலே தானே விழுந்து போவான். கரங்களை தட்டி நீ ஸ்தோத்திரம் பண்ணுவான். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே மரண கட்டுகள், மரண போராட்டம். அவன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருந்தான். அது 34வது சங்கீதத்தில் அவன் வேஷம் மாறி அவனுடைய வாழ்க்கையை போய் நெருக்கப்பட்டிருக்கிற வேளையிலே அதை மீட்பின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்க 34:5 காரணம் அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். பார்த்த இடம் எங்கன்னா நேராக பார்த்தார். எங்க நேராக பார்த்தார்? தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள முதல் குறிப்பு என்னவென்றால், தேவனுடைய ஆலயத்திலே தான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். எல்லா ஜெபம் இருக்கு. வீட்டு ஜெபம் இருக்கு, குடும்ப ஜெபம் இருக்கு, ஆசீர்வாத ஜெபம் இருக்கு, தேவ சித்த ஜெபத்தில் நிறைய விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மரணக்கட்டு, நம் மரண போராட்டங்களை விடுவிக்கிறது எது? தேவ சன்னதி தான். இன்னைக்கு நொறுக்கப்பட்டு வேதனையோடு நீ வந்திருக்கிற, நீ ரட்சிக்கப்படும் போது தேவன் உன்னோட பேசினார், தீர்க்கதரிசனம் உரைத்த, உன்னுடைய வரங்களிலே அநேக அற்புதங்கள், அநேக ரட்சிப்பை கொண்டு வந்த. ஆனா ஆதியில கொண்டிருந்த அந்த அபிஷேக வல்லமை இப்ப இல்லை. என்ன பிரதர், நான் செபித்த தரிசனம் பார்க்கிறேன், உண்மைதான். எப்ப ஞானஸ்தானம் எடுக்குவே, பிதா குமார பரிசுத்த நாமத்தில் தண்ணீரை ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீ வல்லமையாக பிரகாசித்த. இப்ப வாழ்க்கையிலே குடும்ப பிரச்சனை, சில நெருக்கடி நிமித்தம் உன் உள்ளம் ஆவி கலக்கத்தோட வேதனையோ சோர்ந்து உன் முகம் வெட்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டு உன்னை பார்த்து சொல்றா, தாவீதை போல நீ கர்த்தர் சன்னதியிலே உன் நேராக ஆண்டவரை பாரு, நேராக ஆண்டவரை பாரு. உன் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். அது தாவீதுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது பிரியமானவர்களே, அவருடைய பார்வை தேவ சமூகத்துக்கு நேராக ஒத்தாசை வருவதற்கு காத்திருந்தா. அதாவது தாவீது சொல்றாரு, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கையிலே வந்த வேதனை என்ன? மரணக்கட்டுகள், மரண போராட்டங்கள். இந்த 4 விதமான துர்ச்சின பிரகாரம் அவனுடைய வாழ்க்கையில் பயம் வந்து கொண்டே இருந்தது. ஒரு நேரத்தில் கோலியாத்தை முறித்தான். அப்படிப்பட்ட கோலியாத்தை முறித்த அந்த தாவீது வாழ்க்கை எப்படி இருக்கு? இப்போ சோர்ந்து போயிருக்கு. இங்கே சில பேர் அபிஷேகத்திலும் சில வரங்களிலும் தீர்க்கதரிசனத்திலையும்
வேலை செஞ்சுதான் இருக்கும். ஆனால் உள்ள ஆவியில் மட்டும் பலவீனமாக இருக்கிற. பேசும்போது ஆவி என்ற உள்ள இறங்கி வல்லமையாக கிரி செய்கிறாரு. வீட்டுக்கு போன உடனே உன்னோட ஆவி என்ன ஆகுது? சோர்வு, கவலை, வேதனை. ஐயோ, இது நிமித்தம் என் மகளை குறித்து, என் மகனை குறித்து, என் குடும்பத்தை குறித்து நான் வெட்கப்பட்டு போவேன் என்று ஒவ்வொரு நாளும் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற காரணம் என்னவென்றால், நீ யாரை சரியாக பார்க்கலனா ஆண்டவரை பார்க்காத நிமித்தம் தான். ஆண்டவரை பார்க்காத நேரத்தில் தான். இன்னைக்கு நாம் நேராக பார்க்கணும். தாவீது நேராக பார்த்தார். நேராக பார்த்தது நிமித்தம்தான் சத்தம் கேட்கப்பட்ட தமது ஆலயத்தில். ஆலயம் ஏன் ஆண்டவர் சத்தத்தை கேட்ட காரணம், ஆலயம் என்பது நம்மை சரிப்படுத்துதா இருக்கிறது. ஆலயம் என்பது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து பரிசுத்த வழியை காட்டுறதா இருக்கிறதா. நம் நேரான வழியில் கொண்டு போதா ஆலயம். குதிரைக்கு கடிவாளம் போடுவாங்களா இல்லையா? இந்த சைடு கடிவாளம் ஏன், எதுக்கு கடிவாளம் போடுறான்? அந்த கடிவாளம் மட்டும் இல்லைன்னா கண்டதும் மேயும், அங்கே மேய இங்கே மேயும். அதுதான் சபை என்பது ஒரு கடிவாளம். அப்ப நம் சபைக்குள்ள வரும்போது தான் நமக்கு ஒரு பரிசுத்தம் என்ற ஒரு கடிவாளத்தை தேவன் தருகிறார். அப்ப சபையில வந்து நம் கண்களை ஏறெடுத்து நேராக நம்ம ஆண்டவரை என்ன செய்யணுமா? ஆராதிக்க வேண்டும். அதுதான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 122வது சங்கீதம் தெரிஞ்ச வசனம்தான், வாசிப்போம். சங்கீதம் 122வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், வாசிப்போமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், வாருங்கள் என்று எனக்கு அவர் சொன்னபோது, என்று இந்த வார்த்தையை கவனிப்போம். என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது என்ன வந்ததா? மகிழ்ச்சியாய். என்ன வந்ததா? மகிழ்ச்சியாய். சொன்னதுக்கு மகிழ்ச்சியானா வந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். அப்ப ஆலயத்தில் தான் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த உலக மகிழ்ச்சி அது கொஞ்ச நேரம் தான். இன்னைக்கு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தா பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அது எவ்வளோ டெம்பரவரி தான். அது வர வரைக்கும் 2 நாள் 3 நாள் தங்கினா என் ரிலேஷன் எங்கள் அம்மா வந்தாங்க. சில பேருக்கு அம்மா வீட்டுக்கு போனால் தான் பெரிய மகிழ்ச்சி. எப்போ அம்மா வீட்டுக்கு போகிறாங்களோ அவங்களோட முகம் பார்க்கணும் எப்படி தெரியுமா? பல்சிலாக இருக்கும், பிரகாசமாக. அது எவ்வளோ அது டெம்பரவரி. ஆனால் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அவர்கள் எனக்கு சொன்னபோது என்ன வந்ததா? மகிழ்ச்சியா இருந்தேன். மகிழ்ச்சி. அப்ப ஆலயத்துக்கு நம்ம எப்படி வரணுமா? எப்படி வரணுமா? துக்கமா வரணுமா? அழுதுனே வரணுமா? ஒரு பெரிய விடுதலை ரகசியத்தை நான் சொல்றேன் பாரு. அது என்னையா பெரிய ரகசியம்? ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. மகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. அந்த மகிழ்ச்சி எங்க இருக்கு? தேவ சமூகம். தேவ சமூகம். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது தெளிவாக. 100வது சங்கீதம் நமக்கு நல்ல மனப்பாடமான சங்கீதம். 2வது வசனத்தை வாசிப்போமா? சங்கீதம் 102 வாசிப்போம். எடுத்தவர்கள் சீக்கிரமாக, நேரம் இல்லை, நான் ஸ்பீடா போயினே இருக்கேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடு. எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடு. எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடு. எப்படி செய்யணுமா? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியோட. எப்படி மகிழ்ச்சி ஆராதனை? கர்த்தருக்கு ஆராதனை செய்து. எப்படிப்பட்ட ஆராதனை இருக்கணுமா? ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். என்ன சத்தமா? ஆனந்த சத்தத்தோடு. மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்போ மகிழ்ச்சி ஆனந்துக்கு என்ன வித்தியாசம்? அதை எடுத்த ஒரு பிரசங்கம் வேற மாதிரி போயிடும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆனந்த மகிழ்ச்சியோட எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணுமா? ஆனந்த சத்தத்தோடு. ஆனந்த சத்தத்தோட சன்னதிக்கு வரணும். அப்போ ஆலயத்துக்கு எப்படி வரும்? நேற்றெல்லாம் வீட்டில் ஒரே சண்டை, முடிய பூச்சி இழுத்து ஒரே பிரச்சனை. ஆனால் ஆலயத்தில் ஒரே வரதுக்கு முன்னே எப்படி இருப்போம்? உள்ள கால் வைக்கும்போது துக்கமாக வரும். அப்போதான் ஒரு பாட்டு பாடனா, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்குறேன். எப்போனா இது மாதம் கழிச்சு சாங்கன்னு சொல்லுவாங்க. எப்போ மாதம் கழிச்சேன்னா 5வது வாரம் 4வது வாரம் பாருங்க எல்லாம் காலி, வீட்டில் சண்டை. ஆனால் ஃபஸ்ட்டு வீக்கு பாருங்களேன், முகச்சி எப்படி இருக்கா? சந்தோஷம். ஏன்னா அப்போ தான் 1ஆம் சம்பளம். அப்போ அந்த முகம் பாருங்களேன் அப்படி ஒரு பளிச்சுனா இருக்கும் சபைக்கு. ஆனால் வேதம் சொல்லப்படுது, நீங்கள் சன்னதிக்கு எப்படி வரணும்? தேவாலயத்துக்கு மகிழ்ச்சியோடு. எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடு. எப்படி? மகிழ்ச்சியோடு. வாசிப்போம் அந்த 2வது வசனத்தை பொறுமையாக வாசிங்களேன். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு அந்த மகிழ்ச்சி எங்க உள்ள மகிழ்ச்சியா இருந்ததா கர்த்தருக்கு நம்ம தேவ சன்னதியில் எப்படி வருவோமா?
மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி. இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் உள்ள ஆலயத்தில் எப்படி வருவான்? எப்படி வருவான்? சந்தோஷமாக வருவோமா துக்கமாக வருவோமா? சில பேர் துக்கமாக வருவாங்க, சில பேர் சந்தோஷம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள். சீக்ரெட் விஷயம் என்ன தெரியுமா? அந்த போராட்டத்துக்கு விடுதலை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி தான். மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி? இன்னைக்கு மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் முகம் எப்படி இருக்கும்? அதுதான் அருமையாக பாரு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிட மாட்டேன், எவன் என்ன சொன்னாலும் இந்த முகம் சோர்ந்து போக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் வாழ் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இருக்குதா இல்லையோ, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் தேவ சன்னதிக்கு எப்படி ஆராதிப்பேனா? மகிழ்ச்சியோட நான் வர போறேன். இருக்கிற குப்பையை குப்பை தொட்டியில தான் கொட்டணும். குப்பை என்பது கவலை. கவலை, அந்த கவலை எங்கே தூக்கி போடணும்? குப்பையில தான் போடணும். அதுக்கு நான் உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ உலக திருமணத்துக்கு நம்ம எப்படி போவோம்? எப்படி போவோம்? 5 மணிக்கு மேரேஜ்னா 3 மணிக்கு நம்ம ஃபேஷன் ஷோ பண்ணிவிடுவோம். நம்ம பண்ண மாட்டோம், சில பேரை சொல்கிற. அப்போ 5 மணிக்கு மேரேஜ் இப்போவே நம்முடைய உடைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய எல்லாம். ஆனால் 3 மணிக்கு வரை அதுக்கு பிற்பாடு வீட்டில் சண்டை, நீயா நானு ஒரே சண்டை. அப்போ அந்த சண்டைக்கு எப்போ தெரியுமா பிரேக்கு? 5 மணிக்கு மேரேஜ் முடியிட்டோம், மேரேஜ் முடிஞ்ச பிறகு 10 மணிக்கு வச்சுக்கலாம். அப்போ 3 மணி வரைக்கும் வீட்டில் சண்டை போட்டு எப்போ 5ஆவதுன்னா 4 மணிக்கு ரெடி ஆகிடுவாங்க. அப்போ முகத்தை பார்க்கணும், கலகலகலகலன்னு சிரிப்பாங்க. அப்போ கல்யாணத்துக்கு எப்படி போவாங்க? திருமணத்துக்கு சுகமாக போவாங்க, நல்லா அழகாக சிரிச்சினே போவாங்க. அப்போ மொழி எப்படி வைப்பான்? துக்கமாக கொடுப்பான். சாப்பிடும்போது பந்தியில் எப்படி சாப்பிடுவான்? வீட்டில் சண்டைப்பா, துக்கம்பா, கடங்காரன் தொல்லைப்பா, வியாதிப்பா, பிடிப்பான்னு சொல்லி மொழியை கொடுப்பான். அப்போ உலக திருமணத்துக்கு இவ்வளோ மகிழ்ச்சியாக போகிறனா உலகத்தை உண்டாக்குன தேவ சமூகத்துக்கு எப்படி மகிழ்ச்சியாக வரணும்? கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு திருமணத்துக்கு போகும்போது இருக்கிற குப்பையை தூக்கி வெளியே கொஞ்சம் மறக்கிறோம். ஆனால் உலகத்தை உண்டாக்குற சர்வவல்ல தேவன், உன்னை என்னை படைத்த தேவன், தேவ சன்னதிக்கு வரும்போது எப்படி மகிழ்ச்சியோட நீ வர வேண்டும். அதுதான் தாவீது சொல்றாரு. அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சி வந்தது. என்ன வந்ததா? எப்போ வந்ததுன்னா சொன்னதுக்கு மகிழ்ச்சி. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில விடுதலை, மகிழ்ச்சி எங்கே காணப்பட்டது என்றால் தேவனுடைய சமூகம். தேவனுடைய சமூகம். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு நம்ம வரும்போது எப்படி தெரியுமா வரணும்? மகிழ்ச்சியோடு தான் வரணும். எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு வரணும். அந்த மகிழ்ச்சி தான் முகம் மலிச்சிய தேவன் தருகிறவராக இருக்க. நீ எப்படிப்பட்ட சூனியத்திலும், எப்படிப்பட்ட பலவீனத்திலும், எப்படிப்பட்ட கவலையும் போராட்டத்தில் நீ கட்டப்பட்டிருந்தாலும் சிம்பிளான விடுதலை என்ன தெரியுமா? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்கே இருக்குது என்றால் தேவனுடைய சன்னதியில். நீ தேவனுடைய சன்னதியில் வரும்போது தான் ஆண்டவரை நீ ஆராதிக்கும் போது, ஆண்டவரை துதிக்கும் போது ஆவியானுடைய வல்லமை உன் மேலே இறங்கி அந்த ஆவியாண்டவர் உன்னை விடுதலை உண்டாக்குறவராக இருக்க. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். தேவன் நம்ம எதற்காக உண்டாக்குனாரு? ஆராதிக்கவும். நல்லா கவனிப்போம். ஆராதனை, துதி, பாடல், இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம சொல்லலாம் ஆராதனை ஒன்று தான், பாடல் என்ற அபிதை, துதி என்பது அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை பற்றி நான் நேரம் எடுக்க முடியாது. ஆனால் நம் துதிக்கவே தேவன் நம்மை படைத்தார். யாரை நம்ம எப்படி படைத்த? எதுக்காக படைச்சா? நம்மளை துதிக்கவே தான் படைச்சாரு. நம்முடைய ஆசைக்காக ஆண்டவர் உண்டாக்குற, அவருடைய ஆசைக்காக தான் நம்ம பிறந்தோம். யாருடைய ஆசைக்கு பிறந்தோம்? அவருடைய ஆசைக்காக தான் தேவன் நம்மை உண்டாக்கினார். அவருடைய ஆசை என்ன தெரியுமா? ஒரு லூசிபரை உண்டாக்கின, அவனுக்கு சௌந்தரியம் அழகத்தை கொடுத்த, அவன் மேலே மேலே தாளங்களை கொடுத்த, என்னை துதிக்கவும் என்னை ஆராதிக்கவும் என்னை மகிமைப்படுத்து என்று அந்த லூசிபர் மேலே ஆண்டவர் நம்பிக்கை வாஞ்சி உள்ளவராக இருந்தார். ஆனால் அவன் செஞ்சது என்னன்னு நமக்கு தெரியும். அவனுக்குள்ளே பெருமையும் மேட்டுமை வந்தது நிமித்தம் அவன் கீழே தள்ளப்பட்டான். அது பிற்பாடு என்ன நடந்தது தெரியுமா? தேவன் நம்மை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? வார்த்தை சொல்லி உண்டாக்கினார்.
ஆனால் வானத்தையும் பூமியும் சகலத்தை வார்த்தை சொல்லி உண்டாக்கினார். வானத்தை உண்டாகு, பூமியை உண்டாகு, சகலத்தை வானத்தை சொல்லி உண்டாக்கினார். ஆனால் தேவன் நம்மை அப்படியாக உண்டாக்கலை. தம்முடைய கரங்களை எடுத்து கண்ணை வச்சாரு, வாயை வச்சாரு, காதை வச்சாரு, உள்ள 2 கிட்னியை வச்சாரு. பாரு, நம்முடைய அவயங்களை நல்லா செக் பண்ணி பாருங்களேன். டாக்டருக்கு படிக்கிறவங்க இப்போதான் படிப்பாங்க, இந்த அவயத்தை இங்கே பாஸ் அப்படி போதி திரி நரம்பன்ட்டு. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கார் பாருங்க. நம்மளை அழகாக உருவாக்கியிருக்க காரணம் எதுக்காக தெரியுமா? அவர் துதிக்கவே. இந்த நாக்கத்துக்கு இப்படி வச்சா எப்படி இருக்கும்? இந்த கண்ணத்துக்கு மேலே வச்சா ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால், இந்த எப்படி இருக்கும் அந்த மனுஷன்? எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு தெரியும். கண்ணு மேலே வச்சா டேஞ்சரா, கண்ணு உள்ளே வச்சு அந்த கண்ணை பாதுகாக்க ஒரு எவ்வளோ ஆண்டவர். அதான் பாடல் முடிக்கும்போது, தேவா நான் எதினால் விசேஷித்தோம், நம்ம விசேஷமானவர்கள். நமக்கு ஒரு பட்ட பேர் என்ன தெரியுமா? விசேஷமானவர்கள்னா தேவன் நம் விசேஷமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் பார்ஸ் எந்தெந்த இடத்துல என்னென்ன எதுக்காக பயன்படுத்தினா அவருக்கு தெரியும். அதுதான் யோசனையிலே பெரியவரும் செயல்களிலும் வல்லவராக இருக்கனா. அவர் யோசித்து தான் நம்ம உண்டாக்குற. காரணம் என்ன தெரியுமா? என் மகன் துதிக்கணும், என் மகன் துதிக்கணும். துதிக்க தான் நான் உண்டாக்கினேன். தேவ சமூகத்துக்கு வரும்போது துதிச்சு ஆராதிக்க தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் எதிர்பார்ப்பல தெரியுமா? என் மகன் வருவான், என் மகன் வந்து என்னோட வந்து சொந்தத்தை உறவு கொண்டாடுவான், எதிர்பார்த்துனே இருப்பார். ஆனால் நம்ம எப்படி வருவோம்? துக்கமாக வந்து அப்பா இயேசுவே அப்படி சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சோர்ந்து போயிடுவார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபத்தின் சில காரியங்கள், ஆராதனை செய்ய காரியங்கள், சபையின் காரியங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். சபை ஏன் நமக்கு பரிசுத்த நாள், தேவன் நமக்கு தந்த நாள் என்பது தேவன் கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் ஹாலிடே இல்லை, என்னென்ன டே? ஹாலிடே. இன்னைக்கு உலகத்துக்கு ஹாலிடே இருக்கலாம், உலகத்தை உண்டாக்குன நமக்கு பரிசுத்த ஓய்ந்திருக்கிற ஹோலிடேயா இருக்கிறது. கரங்களை தட்டி ஏன் ஹோலிடேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தேவனை நம்ம துதிக்கவே தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சரீரத்தின் அவயத்தில் இருக்க பலவீனத்தையே பார்க்குறோம். கிட்னி ஒரு சைடு பலவீனம், ரத்த ஓட்டம் ஒரு பலவீனம், தலைவலி, நரம்பு, இந்த அவயங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த அவயத்தை பலவீனத்தை பார்க்க வேண்டாம். அந்த அவயங்களை உண்டாக்குன சர்வ வல்லவரை நீ நேராக பார்க்கும்போது உன் நாடி நரம்புல காணப்பட பலவீன கட்டுகளை உடைக்கிறவராக இருக்கிறார், உடைத்து போடுவார். இன்னைக்கு பலவீனம் என்று சொல்ல வார்த்தைக்கு யாருக்கு தெரியுமா? பலவீனமா இருக்கிற பிரதர் சொன்ன யாருக்கு சந்தோஷம்? சொல்ல யாருக்கு? அவனுக்கு சந்தோஷம். நீ சொல்லும், நான் பலவீனமா இருந்தாலும் என்னை பலப்படுத்துற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், என்னை பலப்படுத்துற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், பலப்படுத்துற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். பிரியமானவர்களே, அதுதான் தேவன் நம்ம ஒவ்வொரு சரீரத்தில் அவயங்களை அழகாக உண்டாக்குனார். கண்ணை படைச்சாரு, வாயை படைச்சாரு, காதை படைச்சாரு. காரணம், முக்கியமான அவயங்கள் 5. இந்த 5 அவயங்களில் நாம் பார்க்கும்போது தேவனை துதிக்கவே தேவன் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. கண்களிலே தேவ மகிமை காண வேண்டும் என்று கண்களை படைச்சாரு. அவர் சத்தத்தை நம் காதுகளை கேட்க வேண்டும் என்று படைச்சாரு. இந்த 3 காரியங்களை நாம் பார்க்கும்போது நம் இதயத்திலே எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ண இதயத்தை உண்டாக்குனார். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா பண்ணுறான்? நீ தேவனை துதிக்கக்கூடாது, தேவனை ஆராதிக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு கோபம் வருமா? கோபம் வராது. ஏன் பிசாசு கோபப்படுறான்? ஏன் சாத்தான் நம்மளை பார்த்தா பிடிக்க மாட்டான்றான்? ஏன் சாத்தான் பிரச்சனை கொண்டு வர காரணம் என்ன சொல்லு? ஏன் சொல்லு? ஏன் நமக்கு கவலையும் துக்கத்தை ஏன் கொண்டு வரான்னா, அவனோட சொத்தை பிடிங்கி தானே ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்தாரு, அவனுடைய ப்ராஃபிட்டை பிடிங்கி தானே கொடுத்தாரு. ஆண்டவர் அவனுக்கு துதிக்கவே உண்டாக்குனான், அதை இழந்துட்டான். அதை பிடிங்கிட்டு என்ன பண்ணார்? நம்மை உண்டாக்கி என் ஜனங்களை துதிக்கவே நான் உண்டாக்கினேன் கொடுத்தாரு. இப்போ அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும். அப்போ நீ ஆண்டவரை துதிக்கிறியா, தேவ சமூகத்துக்கு போறியா, அப்போ அவனுக்கு எப்படி கோபம் வரும்? அப்போ அந்த நேரத்தில் யாரை பயன்படுத்துவான்? உனக்கு யார் பிரியமாக இருப்பாங்க, யார் அன்பாக நேசிக்கிறான், அவங்க மேலே உள்ளே இறங்கிடும். நல்ல அருமையாக பேசுவாங்க, அன்பாக பேசுகிற இடத்துல இறங்கிட்டு அந்த நேரத்தில் வீட்டில் என்ன ஆகிடும்? ஆராதனைக்கு விரோதமாக
தேவ பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக உன் இதயத்தையும் முழு உள்ளத்தையும் உன் கண்கள் நேராக பார்க்க விடாம உன் சிந்தனை என்ன செய்யுமா? திரும்ப. இன்னைக்கு ஆராதனை ஒர்ஷிப்பில் சில பேரை நான் பார்த்துன்னு தான் இருந்தேன். ஆராதனை ஒர்ஷிப் நடக்குது, ஆனால் சிந்தனையில் எப்படி தெரியுமா? போயின்னு இருக்கு. நான் குறை சொல்லதில்லை, ஆவியில் உணர்ந்தேன். நான் வீட்டில் என்ன நடக்க போதோ, வீட்டில் தனியாக விட்டு போனேனே, ஐயோ வீட்டுக்கு போனவே மீன் குழம்பு செய்யணுமே, ஆனால் இங்கே பாட்டு அழகாக போகுது, அபிஷேக ஆராதனை. காரணம் என்னன்னா, நம்ம மேலே குறையில பிசாசு என்ன தெரியுமா? அலை மோதி கொண்டே இருப்பான். கவலையை பாரு, பிரச்சனையை பாரு, கடனை பாரு. அப்போ தேவ சமூகத்தில் முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆராதனை செய்ய விடாம அவன் சிந்தனை என்ன பண்ணுவான்? அரணாக கட்டுவான். அதுதான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்படி வர வேண்டுமா? எப்படி வர வேண்டுமா? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சி. அவன் எதிர்த்து நிற்கிற பெரிய ஆயுதமே உன் சிந்தனையில் கொண்டு வருகிற எல்லா அரண்களை உடைக்கிறத பெரியது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா தேவ சன்னதியில. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஓடிக்கொண்டே இருக்கிறான். கோலியாத்தை முறித்த அந்த தாவீது நேரத்தை வீணடித்து கண்கள் நிமித்தம் இச்சிக்கப்பட்டான். கண்கள் நிமித்தம் உள்ளம் பாவத்தையில இடம் கொடுத்தான். அது நிமித்தம் கொலை செய்தான். அவன் வாழ்க்கையே பாவத்தில் போனது, நிம்மதியை இழந்தான். ஆனால் தேவ சன்னதியிலே ஆண்டவரை நோக்கி அவரை கூப்பிடும் போது அவன் வாழ்க்கையிலே அவன் நெருக்கத்தை தேவன் கண்டார். கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, நீங்க ஆண்டவனை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆதிலே கொண்டிருந்த வரங்கள் அபிஷேகம் உண்மையில இருக்கு. ஏதோ கவலை நிமித்தம் நெருக்கப்பட்டு தாவீதை போல சில காரியங்களை நீ பயத்தோட இருக்கிற, பார்க்கிறது மட்டும் நீ வெளிச்சமா இருக்கிற, ஆனா உள்ளான ஆவியை நீ கட்டப்பட்டிருக்கிற. அந்த ஆவிகளை உடைக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி நேராக நீ அபாயமிட வேண்டும். அபாயமிட வேண்டும். ஆண்டவரை கூப்பிட வேண்டும். நீ கூப்பிடும் போது கர்த்தர் உன் நெருக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதம் 18வது சங்கீதம் 28வது வசனம் நமக்கு தெரியும். திருப்பி வசனத்தை சுவாசி சீக்கிரமாக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருளை வெளிச்சமாக்குவார். வெளிச்சமாக்குனா இந்த இடத்துல வந்ததா, தேவ சமூகத்து வந்தாலும் உன் வெளிச்சம் ஆக்குவார். அல்லேலூயா. நீ வெளிச்சத்தில் வெளிச்சம் காண வேண்டும். இந்த வெளிச்சத்தில் நீ பிரவேசிக்க வேண்டும். அதற்காக தான் நாம் தேவனை துதிக்க தான், தேவனை ஆராதிக்க தான் தேவன் நம்ம உண்டாக்கினார். பிரியமானவர்களே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் குறிப்பிலுடைய காரியம் என்னவென்றால், தேவ சமூகத்துக்கு நாம் எப்படி வர வேண்டுமா? எப்படி வர வேண்டுமா? மகிழ்ச்சியோட வர வேண்டும். இன்னைக்கு குப்பை தொட்டியில் தான் கிடக்கணும். நீ உள்ள ஆலயத்தில் காலை வைக்கும்போது எப்படி வரணும்? மகிழ்ச்சியோடு. இருக்கிறதெல்லாம் தூக்கி எங்கே போனோம்? டஸ்ட்பினில் போட்டு இங்கே வந்து எப்படி பண்ண ஆராதனை? முழு உள்ளத்தோட முழு பலத்தோட தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கும் போது ஆண்டவர் கேட்பார், மகளே உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஒன்றும் வேணாம்ப்பா, ஒன்றும் வேணாம், நான் உன்னை ஆராதிக்கணும்பா, உன்னிடத்தில் நான் உறவாடணும்பா. திருப்பி கேட்பாரு, மகனை உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு எதுவும் தேவை, உன் கூட இந்த அதுவே பெரிய சந்தோஷம்ப்பா, சோத்திரம்ப்பா. கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுவா. ஆனால் லிஸ்ட்டு கொடுத்தா அவர் என்ன ஆகிடுவார்? லிஸ்ட்டு கொடுத்தா இந்த நாள் என்னோட நாளாச்சே, என் மகன் வருவான்னு எதிர்பார்க்குறேனே, என் மகன் எப்போ வரும்னு அவர் காத்து கொண்டே இருப்பார். எப்போ காத்து கொண்டு இருப்பார்? 5 மணிக்கு உட்காந்துருப்பாருங்க. என் மகன் வரப்போகிறாரு, என் மகன் வரப்போகிற காரணம் என் மகன் துதிக்கவும் என்னிடத்தில் உறவாடத வரப்போற ஆண்டவர் என்ன பண்ண எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாரு. ஆனால் நம் கவலையும் கண்ணீரெல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகுது? கொண்டு வரலாம், அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அண்ணாலும் கொண்டு வந்தா தேவ சன்னதியில். ஆனால் தேவனுக்குரிய நாளிலே நாம் மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில பேர் துக்கமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆனால் தேவ சந்நிதிக்கு நீ வந்திருக்கிற வந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? துக்கமான இடமா? மகிழ்ச்சி உண்டாக்குற இடம். சாதாரண உலகத்துக்கு திருமணத்துக்கே நாம் மகிழ்ச்சியாக போகிறோமா? இந்த தேவ சமூகத்தை எவ்வளோ மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த முதல் குறிப்பை நான் முடிக்க போகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே நம் கண்கள் நேராக்க வேண்டும், நம் ஜபத்துக்கு நேராக்க வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது
நாம் வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம் 5வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்ப 2வது குறிப்பை நாம் பார்க்கும்போது அவரை தேட வேண்டும். எப்படி தேட வேண்டும் என்றால் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது வாசிப்போம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் அதிகாரத்தை நாம் திருப்பி வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:2 வாசிப்போம். 2வது குறிப்பு 3:2 வசனம். தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு கவனிப்போம் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். கவனிப்போம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தாயின் வந்த ஒரு சப்பானி அலங்கார வாசல் பிச்சை கேட்டு கொண்டிருக்க அந்த காரியம் நமக்கு தெரியும். நீங்க 4வது வசனத்திலே பேதுரு சொல்றாரு எங்களை நோக்கி பார் என்றார். யாரை பார்க்க சொன்னாரு? எங்களை நோக்கி பார். அப்ப அந்த பிச்சைக்காரன் வந்து நோக்கி பார்க்கிறாரு. நோக்கி பார்க்கும்போது எப்படி நோக்கி பார்க்குறாருன்னா, ஐயோ எனக்கு பெரிய பணம் கொடுக்க போகிறாரு, பெரிய ப்ராஃபிட் எதனா நிறைய பணம் கொடுக்க போகிறேன் எதிர்பார்ப்போடு என்னது அவனுடைய கண்கள் எப்படி இருந்தே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் பேதுரு சொல்றாரு யோவான் அந்த வசனத்தை கீழ் வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமாக நான் போகிறேன். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை நோக்கி பார்த்தா அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் வலது கையினால் அவனை பிடித்து அவன் தூக்கி விட்டா. உடனே நடந்த சம்பவம் என்ன? உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். கவனிப்பான். அவன் குதித்து எழுந்து நடந்தான். எங்க நடந்தாரு? தேவாலயத்துக்கு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் வீட்டுக்கு போல, அவன் குதித்து எழுந்து வீட்டுக்கு போல, உறவினர் சொந்தக்கார வீட்டுக்கு போல, தேவாலயத்துக்குள்ள வந்தார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நான் 2வது குறிப்பு பேசுறேன். இன்னைக்கு நோக்கி பார்க்க வேண்டியது, நேராக பார்க்கிறது ஆராதனை. உன் இதயத்தை நேராக்கணும். 2வது நோக்கி பார்க்க வேண்டும். ஆலயத்தில் நம் சத்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அது நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. அப்போ இயேசு என்றால் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்ப தேவ சமூகத்திலே எதை பார்க்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதான் அந்த பேதுரு சொன்னா என்னிடத்துல என்ன இல்லை? வெள்ளியும் பொண்ணு இல்ல, எனக்குள்ள ஒண்ணு இருக்கு. யாருன்னா சத்தியம் இருக்குப்பா. சத்தியம் வாழ்க்கையை மாற்றும். இன்னைக்கு தேவ சமூகத்துல சத்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். எதை நோக்கி பார்க்க வேண்டுமா? சத்தியத்தை. வேதம் சொல்லப்படுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரு விடுதலை ஆக்குவாரு? சத்தியம். யாரு? வார்த்தை. பெரிய விஷயப்பா, இல்ல பெரிய வரங்களா, பெரிய கூட்டமா? நான் கூட்டத்துக்கு விரோதி அல்ல. இன்னைக்கு சத்தியம் தான், சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கப்படும். சத்தியத்தை அறியாமல் இருந்தால் நம் வாழ்க்கையை அறிந்து கொள்ளாமல் போவோம். இன்னைக்கு சத்திய பிரசங்கத்தை கேட்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரா, இந்த பிரசங்கம் சத்தியம் இணைந்திருக்கா, ஆவியானவர் கேட்கணும். வேதத்தை இல்லாத ஒரு வார்த்தை ஒரு பிரசங்கம் வருதா, அந்த சத்தியம் நம் காதுகளை சாய்க்க கூடாது, கொடுக்க கூடாது. இன்னைக்கு கடைசி நாள பிசாசு வஞ்சிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்தை தரித்து கொண்டு சத்தியத்துக்கு மாறாக செய்து கொண்டிருக்க. அதுதான் அந்த மனுஷன் பார்த்து சொல்றாரு, என்கிட்ட பணம் இல்லப்பா, ஆனா நோக்கி பார்க்கிறது என்ன தெரியுமா? சத்தியத்தை பாரு. அதை இயேசு நசரேயனாக இயேசு நாமத்தை ஏந்து நட. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை பலன் பெற வேண்டும் என்றால் சத்தியத்தை தானே பார்க்க வேண்டும். இந்த சத்தியம் தான் நம்ம என்ன செய்யுமா? நம்மை விடுதலை உண்டாக்கும். அதுதான் பிலிப்பியர் 2:14 வசனத்தை வாசிப்போம். சீக்கிரமா. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான
அந்த 14 வசனத்தை மட்டும் ஒன்று நல்ல தெளிவாக பொறுமையாக வாசியம்மா. நான் வீணாக ஓடினதும், நான் அங்கே இங்க விடுதலை கிடைக்குது, வீணாக ஓடினதும், வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி இல்லை கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது. எந்த நாளா? பரிசுத்த கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாகப்பட்டிருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் சத்தியத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது, அந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்ள இருக்கும்போது சுடர்களை போல நாம் பிரகாசிப்போம். அந்த முகம் வெக்கப்பட்டு போவாது. கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? 3வது குறிப்பு நான் சொல்லி முடிக்க போறேன், நேரம் இல்லை. 3வது குறிப்பு வகை தேடுதல். வகை தேடுதல்னா நேராக போயிடுவீங்க சகரியா கிட்ட. யாரு? குள்ள வகை தேடினார். அந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீர்கள். அப்போ இயேசு எப்படிப்பட்ட வகை தேடுறாரு? வகை தேடும்போது என்ன நடந்தது? இயேசு வந்தார், அந்த வீட்டில் தங்கினார். அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்க போறேன். அது என்ன தெரியுமா? வகை தேடினான் தெரியுமா? இயேசு வரதுக்கு முன்னே அந்த மரத்தில் ஏறி காத்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அருமையான பாஸ்டரை சொன்னார், காத்திருக்கும் போது பெரிய ஆசீர்வாதம். அப்போ இவருக்குள்ள ஒரு காத்திருப்பு இருந்தது. இந்த சகைக்குள்ள என்னது? ரட்சிக்கப்படாத, ஞானஸ்தானம் எடுக்காத ஒரு சகைக்குள்ள என்னையா இருந்தது? ஒரு காத்திருப்பு. இயேசு வரதுக்கு முன்னே ஓடி போயிட்டு காத்து நிற்கிறாரு. இன்னைக்கு காத்திருக்கும் போது இயேசு அங்கே நின்று கூப்பிட்டாரு, வாய் அவங்க வீட்டில் தங்குறேன்னாரு. அல்லேலூயா. இன்னைக்கு காத்திருக்கவருக்கு தான் குடும்பத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாத ரட்சிப்பை தேவன் தருவா. காரணம், அவன் வகை தேடினான். வகை தேடினான். 3 விதமான குறிப்பு நாம் பார்த்தோம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிக்கும், அந்த முகம் வெக்கப்பட்டு போகவில்லை. இன்னைக்கு நம்ம முகம் வெக்கப்படாமல் இருக்கிறதுக்கு 3 காரியம். நேராக பார்க்க வேண்டும். அப்போ நேராக பார்க்கணும்னா ஆலயத்தில் வந்து கவலை என்ற பேச்சு இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்க வேண்டும். முழு உள்ளத்தோடு நம் இதயத்தை நேராக்கி அவருக்கு ஒருவருக்கே ஆராதனை செய்யும்போது நமக்கு விடுதலை உண்டு. 2வது, சத்தியத்தை நோக்கி பார்க்க வேண்டும். சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டாக்குவார். 3வது, சபையிலே நாம் காத்திருந்தால் ரட்சிப்பை உண்டாக்குவார். கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததுக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மளோட பேசி இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசி இருக்கிறார். பிரகாசிக்க வேண்டும் என்றால் நம்ம முகம் அவரை என்ன பண்ணணுமா? நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஏன்னா அந்த பிரகாசத்தில் என்ன இருக்குதுன்னா, நம்ம வசனத்தை 2 கொரிந்தியர் 4:6 அந்த பிரகாசத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா? கிறிஸ்துவின் முகத்துள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க முகம் பிரகாசிக்கும் போது உங்க முகத்துல ஒரு ஞானம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு ஞானவான் உங்க முகத்தை பார்க்கும் போது உங்க முகம் பிரகாசமா இருந்தா அவனுக்கு ஒரு என்ன பண்ணுவான்? புத்தி தெளியும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அதிகாலையில தேடும்போது, நேரா தேடும்போது, சத்தியத்தோடு தேடும்போது உங்க பிரகாசத்துல இந்த உலகத்தின் ஞானவான்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. உலக படித்திருக்கலாம், ஞானவான் இருக்கலாம், ஆனா உங்க முகத்துல இருக்கிற பிரகாசம் அவனுக்குள்ள ஒரு வெட்கத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. வெள்ள கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்களை அவர் மறக்கிறதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்க முகத்தை வெட்கப்பட்டு போவதில்லை.
திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரத்தோடு இருக்கிறீர்களா? நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. பிரயோஜனப்படுத்துறாங்க. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரின் முகத்தை நோக்கி பார்க்கிற உங்களை நீங்க ஆண்டவர் சொல்ற, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என்னை நம்பி வந்திருக்கிறீங்கள, என் நாமத்தை நீ கூப்பிடுறல, நீ கைவிடப்படுவதில்லை. நீ கைவிடப்படுவதில்லை. நீ உடைந்த பாத்திரம் என்று சொல்லுகிறாயா? உலகம் உன்னை தள்ளி இருக்கிறதா? நான் உன்னை தள்ளவில்லை. நான் உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. தள்ளின யாவரையும் சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை உங்க இருதயத்தில் தோன்ற பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. உங்க இருதயம் பிரகாசிக்குமானால் உங்க முகம் பிரகாசிக்க செய்யும். எவ்வளவு ஆழமான இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச இருக்கிறார். நீங்க எதையும் செய்ய தேவையில்ல. பிரகாசிக்கிறதுக்கு நீங்க எதையும் செய்ய தேவையில்ல. உன் இருதயத்தை நீ ஊற்றினால் போதும், உன் முகம் பிரகாசிக்க ஆயிடும். அண்ணால் முகம் துக்க முகமா இல்லை. அவன் இருதயத்தை ஊற்றினால் அவள் முகம் துக்கமா இல்லை. அல்லேலூயா. அவன் முகம் பிரகாசிக்கப்பட்டது. அவன் நெருக்கம் மாறியது. அவன் துக்கம் மாறியது. நீங்க ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தோடு அனுப்புகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். எதையும் செய்ய தேவையில்ல. ஆண்டவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா உன் பிரகாசம் அநேகருக்குள்ள அந்த ஒளி தோன்ற பண்ணும். அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாசரை கொண்டு நீங்களோடு பேசியிருக்கிறேன். ஆமென். எங்க முகம் ஆண்டவரை நேராகவும் ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படியாகவும் வகை தேடும்படியாகவும் நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு ஆண்டவரே இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு முகத்தையும் ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துங்கப்பா. அடுத்த வாரம் சொல்லணும், அடுத்த மாதம் சொல்லணும். எங்க முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். எங்க காரியங்கள்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சபையில ஒருவரும் துக்கம் காணப்படக்கூடாதையா, வேதனை இருக்கக்கூடாதையா. ஒரு விடுதலையை நீ தருவீராக, ஒரு வெற்றியை தருவீராக, ஒரு ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த நாளில் இந்த ஆராதனையில நீர் நாமத்தை நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும், சபையாரையும், குடும்பத்தினரையும் ஆண்டவரே, ஒளிபரிக்கையை கேட்கிறவர்கள், யூடியூபின் வாயில பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. ஒவ்வொரு முகத்தை நீர் பிரகாசிக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.